சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் பார்த்தோம்னா இந்திராணியும் செலினையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒவ்வொரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்திராணி கையில் ஒரு மஞ்சள் கயிறை கொடுக்குறாங்க. அக்கா, இந்த கோயில் மரத்தில் இந்த கயிறை கட்டுங்க அப்படிங்கும்போது, எதுக்காக நான் அதை கட்டணும் அப்படின்னு இந்திராணி சிவா கிட்ட கேட்கும்போது, அக்கா நீங்கள் மட்டும் வந்து தொட்டில் எங்கள் ரெண்டு வரையும் கெட்ட சொன்னீங்க, நாங்கள் மறுபிச்சு கேட்காம நாங்கள் வந்து கெட்டினோமா இல்லையா, அதே போல தான் இந்த மஞ்சள் கயிறையும் இந்த கயிற்றுல இந்த மரத்தில் கெட்டுங்க அப்படிங்கவும் உடனே வந்து இந்திராணி சரின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற சிவாவும் அதில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கெட்டினாக்கி புருஷனும் பொண்டாட்டி சீக்கிரமாகவே வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க, அதாவது சண்டை போட்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கவும், அடுத்த நிமிஷமே பார்த்தோம்னா அவங்க காளிப்பன் வந்து மோனிகா வச்சு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதில் செலினா இந்திராணி கிட்ட இந்த மாதிரிக்கு சிக்க வைக்கணும்னு அந்த மாதிரிக்கு பார்த்தோம்னா ஒரு வீடியோவை அனுப்பிவிடவும், அதில் செலின்னு பார்த்தோம்னா மோனிகா கிட்ட ரூபா வாங்குற மாதிரிக்கு அந்த வீடியோவில் இந்திராணிக்கு வரவும், இதை பார்த்ததுமே அந்த கட்டின மஞ்சள் கயிறை அவங்க அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்ததுமே சிவாவும் அயலிக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே இந்திராணி இந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த மஞ்சள் கயிறு கீழே இருக்கவும், அப்போ அயலி வந்து அதை எடுத்து அவங்களே வந்து அவங்க அந்த மரத்தில் கட்டுறாங்க. அண்ணியும் அண்ணனும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு. அடுத்ததான் பார்த்தோம்னா வீட்டுக்கு வரவும் இப்போ செரின்னு வந்து தன்னுடைய பொண்ணுக்காக ஒரு செயினை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க மோனிகா கொடுத்த ரூபாயில தான் அந்த செயினை வாங்கி கொடுக்கவும், அப்போ இந்திராணி இதை பார்த்ததுமே செயினை கழட்டி அவங்க தூக்கி வீசுறாங்க. உடனே பார்த்தோம்னா செலின் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுனேன், என் பொண்ணுக்காக நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தது அப்படிங்கும்போது, அப்போ இந்திராணி அப்படியே முறைச்சிக்கிட்டு போகும்போது உடனே சிவாவும் அயலி வந்து நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா மோனிகா கிட்ட நீங்கள் ரூபா வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் வாங்கினேன், அவன் எனக்கு வந்து சம்பள பாக்கி தர வேண்டியது இருந்தது, அந்த ரூபாய் தான் என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அயலி கேட்கும்போது, ஆமாம்மா அவன் எனக்கு ரூபா தர வேண்டியது இருந்தது, அதை கொடுத்தா அதான் வாங்கிட்டு வந்து அப்படிங்கவும், ஐயோ இங்கே இப்படி நடந்திருக்குது, ஆனால் அண்ணி உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே செலின் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எல்லாம் திட்டமிட்டு அந்த காளிப்பன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு காளிப்பனை போட்டு அவங்க சட்டையை பிடிச்சி அடிக்கவும், என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ மோனிகா கிட்ட ரூபா வாங்கினதை நான் தான் இந்திராணிக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சேன், நீ அவகிட்ட ரூபா வாங்கினது உண்மை தானே, இந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இது கிட்டதுமே செலின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக நீ இப்படிலாம் பண்ணியிருப்ப, ஏற்கனவே எங்களை பிரிச்சுட்ட, இப்போ நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக இந்த சூழ்ச்செல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கவும், இப்போ இந்திராணி வந்து தடுக்கிறாங்க. அப்போ செலின் வந்து சொல்றாங்க, பாரு இந்திராணி, நான் சொல்றது கேளு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துதான் நம்ம குடும்பத்தையே பிரிச்சாங்க, நம்ம ரெண்டு பேரையும் பிரிஞ்சதுக்கு காரணமே இவங்க தான். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் வந்து நான் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றேன், பாவிக்கு இன்னைக்கு பேச்சு வராததுக்கு காரணமும் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகியும் அவங்க காளிப்பண்ணையும் பத்தி சொல்றாங்க. இதை கெட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் இந்திராணி கிட்ட வழக்கம் போல நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ பாத்தியா இந்திராணி, இந்த செலின் பொய்க்கு மேல போய் பேசிட்டு இருக்கிறா, நாங்க ரெண்டு பேரும் அப்படிலாம் பண்ணுவோமாமா என்ன, இந்த குடும்பத்துக்காக நாங்க எவ்வளவோ நாங்க பண்ணியிருக்கிறோம், அப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்ணணுமா, இது கொஞ்சம் கூட அடுக்காது, இவன் வேணும்னு இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்றா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க இந்திராணி கிட்ட நாடகம் போடவும், உடனே இந்திராணி வந்து செலின் கிட்ட சொல்றாங்க, பாரு அவங்க ரெண்டு பேரையும் பத்தி எனக்கு தெரியும், அதே மாதிரிக்கு உன்னை பத்தியும் எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கோபத்தோட சொல்லவும், இதை கேட்டுட்டு இருக்கிற சிவா வாயிலுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. என்னது, நம்ம இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சலான்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சியும் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா கடைசியில என்னன்னா அந்த காளிப்பன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே, இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே செலின் வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க. அப்ப சிவாவும் அயலியும் அங்க வராங்க. அப்போ சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாம்ஸ், அக்கா சொன்னதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா, அதுக்காக தான் நாங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன திட்டம் அப்படின்னு சொல்லின்னு கேட்டுட்டு இருக்கோமோ, இப்போ மேலே இருந்து இந்திராணி இவங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மாமா, இந்த மாதிரிக்கு நாங்கள் ஆட்களை செட் பண்ணியிருக்கிறோம், அவங்க உன்னை அடிக்கிற மாதிரிக்கு அடிப்பாங்க, அப்போ வந்து நீயும் அடி வாங்கிட்டு தாங்க முடியாமல் கீழே விழணும், இதை பார்த்துட்டு இருக்கிற அக்காவுக்கு உன் மேலே இறக்கம் வரும், அதுதான் வந்து நாங்கள் செய்யக்கூடிய முயற்சியாகும், இதில் நீயும் வந்து சேர்ந்துருந்து நடிக்கணும், அப்படி நடிச்சாக்கி கண்டிப்பாக அக்கா மனசில் உன் மேலே பாசம் இருக்கிறது வெளிப்படும் அப்படிங்கவோ, இதை இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் நாடகம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா காளி பொண்ணு இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதையே நமக்கு சாதமாக பயன்படுத்திக்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு காளிப்பெண் பார்த்தோம்னா அவங்க ஆட்களை ரெடி பண்ணவும், உடனே அவரை போட்டு அடிக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது, அடிக்கலாம் வேண்டாம், அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்திராணி கார்ல வந்துட்டு இருக்கவும் செலின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே இப்போ எதுக்காக காரை வழிமறிச்சு நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து செலின்கிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே, நான் சொல்றது கேளு இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 4-5 பேர் வந்து அவங்க செலினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ சிவாவும் அயலியும் வந்து
இவங்க நம்ம செட் பண்ண ஆள் கிடையாது, இவங்களை பார்த்தா வேற மாதிரிக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணிக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே சிவாவும் அயிலி செலின் 3 பேரும் போடக்கூடிய நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செலினை போட்டு அடிக்கும் போது அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அவங்க செலினை குத்துறதுக்காக வரும்போது அப்பவுமே இந்திராணி இவங்கெல்லாம் நாடகம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா அயிலி வந்து இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லையே, ஐயோ இவங்க யாருன்னே தெரியல, வேணும்னு இந்த மாதிரி பண்றாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தடுக்கலாம்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஓடோடி வராங்க. ஆனா அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா செலினை அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சு குத்திரவும் அவர் அப்படியே வந்து கீழே விழுந்துருந்தாது. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா செலினும் அவங்க வந்து இப்படி விழுந்துறவும் சிவாவும் அயலியும் அக்கா உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லும் போது நீங்க நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு இந்திராணி சொல்லும் போது இல்லக்கா உண்மையிலேயே வந்து இவரை குத்திட்டாங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு சிவா அயிலி இந்திராணி 3 பேரும் பார்த்தோம்னா செலினை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா அவங்க செலினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் உடனே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இந்த மாதிரி நாடகம் போடுறீங்கன்னு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களா, அப்படி இருக்கும்போது இது நாடகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ அக்கா நாங்க உண்மையிலே சொல்ல போனா நாடகம் போடுறதா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நாங்க அனுப்பினாலும் இவங்க கிடையாது, இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிக்கெல்லாம் நாங்க இப்படி பண்ணவே சொல்லல அப்படிங்கவோ அப்படி என்னாச்சு யார் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அயலிக்கு காளியப்பன் மேலதான் சந்தேகம் வருது, அவர் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து இந்திராணிக்கு உண்மை புரிய வருது. அப்போ உண்மையிலேயே செலின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா, காளியப்பன் நல்லவர் கிடையாதான், தன்னுடைய சித்தப்பா வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, செலினை இவங்க எப்படி காப்பாற்ற போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.